உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, உங்கள் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தினா எப்படிங்க இருக்கும்? கோபம் வராதா? எரிச்சலாக வராதா? தேவன் என்ன சொல்கிறாங்க? அப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் தேவன் சரி பண்ணி தரேன்றாங்க. சரிங்களாங்க? எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கின்ற பிரச்சனைகள் இன்றைக்கி தேவன் உடச்சி போடுறாரு. அப்படியே நான் உட்கார வச்சிருச்சு. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நான் நல்லா அதை தான் பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ கஷ்டம் இல்லை? அப்படியே பார்த்துட்ருக்கேன். அது என்ன உட்கார வச்சிருச்சு. எவ்ரிடே வியாதியையே பார்த்துட்ருக்கீங்க. எவ்ரிடே நீங்கள் உங்களுடைய பிரச்சனையேவா பார்த்துட்ருக்கீங்க? உங்கள் வறுமையேவா பார்த்துட்ருக்கீங்க? என்னங்க இது தப்பாக பார்த்துட்ருக்கீங்க? யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்தா தான் நம்ம பிரச்சனைகள் சரியாகும். அப்போ தான் தைரியம் வரும், எல்லாமே சரியாகும். உங்கள் கண் பார்வை தேவன் மேலே பதியணும். பிரச்சனைகள் மேலே கண் பார்த்துட்ருக்காதீங்க. உங்கள் கண் பார்வை அங்கே படக்கூடாது. அது எத்தனை பிரச்சனை வேணால் இருந்துட்டு போட்டுங்க. உங்களுடைய கண் பார்வை எங்கே இருக்கணும்னா இயேசு மேலே தான் இருக்கணும். பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வியாதியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை அது பிளாக் பண்ணி வச்சிடும். உங்களை அது தடுத்து நிறுத்தி வச்சிடும். சரிங்களா? நம்ம பார்வையை மாற்றி பார்க்கணும். என்ன வேணால் உங்களை சுற்றி இருக்கட்டும், அதை ஒரு பக்கம் வச்சுடுங்க. இயேசுவை மட்டும் தான் பார்க்கணும். வரது போகிறது, முன்னாடி நிற்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. வேடிக்கை பார்த்துட்டு நிற்கக்கூடாது. அப்போ என்னைக்கு நீங்கள் வெற்றி கொள்வீங்க? என்னைக்கு உங்களுக்கு ஜெயம் வரும்? என்னைக்கு நம்மளுக்காக வாழ்கிறதுங்க? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இப்படி பிரச்சனையே எவ்வளோ நாள் பார்ப்பீங்க? அதனால் நம்மளுக்காக வாழணும்ல. அப்போ நம்மளுக்காக வாழணுன்னா யாரை பார்க்கணும்? தேவனை மட்டும்தான் பார்க்கணும். உங்கள் முன்னாடி நிற்கிற பெரிய பர்வதம், பெரிய மலை, அதை உடச்சி தூக்குறாரு, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுறாரு. தரை மட்டம் ஆகுது. உங்கள் முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குல்ல, இது மாமலைன்றீங்களே, அது தரை மட்டம் ஆகுது. ஆனால் நீங்கள் பார்க்குற பார்வை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணும். சரிங்களா? அதிகாலை ஜபத்திலேருந்தே தேவனை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாள்னா அதிகாலையில் எழுந்துக்கிறீங்களே, இருட்டோடு எழுந்து ஜபம் பண்ணுறீங்களே, அப்போலேருந்தே இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கிற எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அது உடைத்து தரப்படும். சரிங்களா? இப்போது நம்ம வெங்காயம் வெட்டுறோம்னு நினச்சிக்கோங்க. வெங்காயம் வெட்டும் போது அதை பார்த்தா என்ன ஆகுது? கண்ணிலேருந்து தண்ணீராக கொட்டுது. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, கிச்சனில் வெட்டிட்டு ஹாலுக்கு ஓடி போயிடுவேன். கண்ணில் கண்ணீர் கொட்ட அதிகமாக ஆயிடுச்சுன்னா, கொட்டிகிட்டே இருந்துச்சுன்னா ஹாலில் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் திரும்பவும் அடுத்த வெங்காயத்தை வெட்ட வருவேன். இப்போது பிரச்சனைகளை பார்க்க அந்த பிரச்சனைகள், அந்த வியாதிகள் உங்களை அழ வைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? தேவனை மட்டும் தான் பார்க்கணும். தேவனை மட்டும் பார்த்தா போதும், அவர் சரி பண்ணிடுவார். சரிங்களா? அவர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுல ஒரு பெரிய மலை, அதை அவர் உடச்சி தந்துடுவார். ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஆபத்தில் இருக்காங்கங்க. ஆனால் ஒருத்தர் கூட தேவனை நோக்கி பார்க்கலை. ஆனால் அந்த தலைவன் மோசே என்பவர் மட்டும் தேவனை நோக்கி பார்த்தாருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்கெல்லாம் இருக்காங்களா, மற்ற மக்கள்லாம் யாரை பார்த்தாங்கன்னா, அரசனுடைய படையை பார்த்தாங்க. செங்கடல், முன்னாடி இருக்கிற செங்கடலை பார்த்தாங்க. பார்த்து அழுதாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றா சேர்ந்து அழுதாங்க. அவ்வளோதான், காலி ஆகிட போகிறோம், நம்மளை இங்கே சாவடிக்கிறதுக்காகவே இந்த மோசே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மோசே தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணாருங்க? முன்னாடி நின்னது பெரிய மாமலை கிடையாது, ஒரு பெரிய மலை கிடையாது. முன்னாடி நின்னது செங்கடல். செங்கடலை என்ன பண்ணாருங்க? தேவன் கிழிச்சிட்டாரு. அந்த கடலை கிழிச்சு அதில் ஒரு மண் வச்சு அவர் ஒரு பாதையை போட்டு கொடுத்தாருங்க. யாராலும் நம்ம தண்ணி மேலே நடக்க முடியாதுல்ல. ஏசு நடந்தார், நம்மளால் நடக்க முடியாதுல்ல. அதனால் செங்கடலை கிழிச்சு அது மண் ரோடு போட்டு கொடுத்துட்டாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் செங்கடலை தாண்டி போனாங்க, தப்பிச்சு போனாங்க.
முன்னாடி இருந்த செங்கடல் கிழிக்கப்பட்டது. உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் கிழிக்கப்படுது. தேவன் கிழித்து தூக்கி போடுறாரு. ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. சரிங்களா? பயப்படாதீங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற மலைகள் எல்லாம் உடைக்கப்படுது, தூள் தூளாக ஆக்கப்படுது, தரைமட்டமாகுது. சரிங்களாங்க? ஆனால் நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும். தேவனை பார்த்தால்தான் தேவன் இதை செய்வார். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற அத்தனையும் தரைமட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்க முன்னாடி இருக்கிற எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களை தடுத்து நிறுத்துகிற அத்தனை பிரச்சனைகளும் உடைத்து நீங்கள் போடுறீங்க. தரை மட்டமாகுது எல்லா பிரச்சனைகளும், எல்லா வியாதிகளும். நன்றியப்பா. எல்லா பிரச்சனைகளையும் வியாதிகளையும் கிழித்து தூக்கி போடுறீங்கப்பா. நாறு நாராக கிழிக்கப்படுது எல்லா பிரச்சனைகளும், வியாதிகளும். நன்றியப்பா. உங்கள் பிள்ளைங்க இனிமேல் வெற்றி பெறுவாங்க, எந்த தடையும் இருக்காது. நன்றியப்பா. சாமி, எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அங்கே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. கழுவுப்படாத பாவங்கள் இருந்தால் அதை கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தையும் நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் சுத்தமாய் வாழ்கிறது முடியாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்திகிறிஸ்து ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.